பாட்டிலுக்கு ரூ. 10 ரூபான்ட்டு பாட்டை நம்ம கேட்டோம். கேரளாவில் அப்படி ஒரு பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்கின கடையை எதிர்த்து ஒரு நபர் கேஸ் போட்டு ரூ. 25,000 ஒரு வாங்கின கதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, டாஸ்மாகில் எப்படி ரூ. 10 இப்போ வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் கேரளாவில் அந்த ஒரு கேரளா ஸ்டேட் ப்ரூவரி கார்பரேஷனும் ரூ. 10 அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க பாட்டிலுக்கு மேலே. அதுக்கு எதிராக ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டு 25,010 அவர் இப்போ நஷ்டஈடு வாங்கியிருக்கிறாரு வித் இன்ட்ரெஸ்ட். இது என்ன கேஸு? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் ப்ரூவரி கார்பரேஷன் அப்படின்ட்டு நம்ம டாஸ்மாக் மாதிரி அங்கே லிக்கர் ஷாப் இருக்குங்க, மது கடைகள் இருக்குது. அந்த ஒரு மது கடைகள் ரூ. 10 எக்ஸ்ட்ரா வச்சு தான் விற்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏடி ஆகாஷ் அவர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பத்தனம்திட்டா மாநிலத்தில் ஒரு பியர் வாங்கினாருங்க. அவர் வாங்கின பியர் அளவு 650 ml. அதனுடைய எம்ஆர்பி 170 ரூபாங்க. ஆனால் அந்த ஒரு கடையில் ஷாப்கீப்பர் அந்த ஒரு கார்பரேஷன் கடையில் 180 ரூபா வாங்கினாங்க. புகார் கொடுத்தாரு. ஆனால் புகாரும் யாருமே அதை கன்சிடர் பண்ணல. அதனால் வேறு வழி இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் ஃபாரம் அப்படின்ட்டு கேரளாவில் இருக்கிற கன்சியூமர் கோர்ட்டில் அவர் கேஸ் போட்டாருங்க. இப்போது அந்த கேரளா அந்த கன்சியூமர் கோர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப தவறு. எம்ஆர்பிக்கு மேலே சேல்ஸ் பண்ணுறதுன்றது அநியாயம். அது சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை இல்லை, சட்டத்தை மீறிய செயலாகும். பேக்கேஜ் பொருளில் அச்சிடப்பட்ட எம்ஆர்பிக்கு மேலே விற்பது அநியாய வர்த்தகம், அதாவது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். அது லீகல் மெட்ராலஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடை போடுற விஷயம் இருக்குது இல்லைங்களா, அளவு. அந்த அளவு கணக்கிட்டு தான் நம்ம மீட்டரை வச்சு அதுக்கும் நமக்கு நம்முடைய நாட்டில் சட்டம் இருக்குது. அந்த அளவுகளுக்கும் 100 ml 200 ml அளவு மட்டும் இல்லைங்க, 1 kg 1/2 kg அந்த மாதிரி அளவுகளுக்கும் இந்த மீட்ராலஜிக்கு சட்டம் இருக்குங்க. ஸோ அந்த லீகல் மீட்ராலஜி சட்டத்தை மீறினது, அந்த ஆக்டை மீறினது அப்படின்ட்டு அந்த கோர்ட் 10 ரூபாயை 9% வட்டியோடு திருப்பி கொடுக்கணும். அது தவிர 15,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும். ப்ளஸ் 10,000 ரூபாய் கோர்ட்டு செலவு கொடுக்கணும். மொத்தமாக 25,010 ரூபாய் அந்த ஒரு கார்பரேஷன் கேரளாவுடைய அந்த ஒரு நம்ம டாஸ்மாக் மாதிரி கேரளாவில் இருக்கு இல்லைங்களா, கேஎஸ்பிசி, அந்த கார்பரேஷன் 25,010 ரூபாயை இந்த ஒரு நுகர்வோருக்கு நஷ்டஈடாக தரணுன்ட்டு கோர்ட் உத்தரவு போட்டிருக்குங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா பல கடைகளில் பில்லு தரதே இல்லை. பொதுவாக நம்ம ஊரில் போய்ட்டு கிராசரி வாங்கினாலே பல இடங்களில் பில் தர மாட்டாங்க. டாஸ்மாக்லேயும் பில் தரதில்லைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 படி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயமாக. நம்ம ஒருத்தருக்குமே ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கும்போது பில் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. பில் தருவது அந்த விற்பனையாளரின் கடமை. அது மட்டும் இல்லை, எம்ஆர்பி மேலே ஒரு நயா பைசா கூட யாரும் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுங்க. இதுதான். ஸோ உங்களில் நீங்கள் யாராவது 10 ரூபா தானேன்ட்டு விட்டுட்டு வராதிங்க. நீங்களுமே இந்த மாதிரி கோர்ட்டில் போனீங்கன்னா நீதி கிடைத்து அதற்கான காம்பன்சேஷனும் கொடுப்போம். சப்போஸ் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த ஒரு டாஸ்மாக் 10 ரூபா மட்டும் இல்லைங்க, வேறு ஒரு விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது விற்பனையாளர்கள் சேல்ஸ் பீப்புள் உங்களுக்கு சரியாக பில் தரலை, எம்ஆர்பி மேலே இருக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் லெவலில் ஒரு ஹெல்ப்லைன் இருக்குங்க. அது கன்சியூமர் ஹெல்ப்லைன் 1915 இருக்குங்க. அதை நீங்கள் அந்த நம்பர் மூலமாக நீங்கள் பேசி உங்களுடைய குறையை சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லலாம்.